நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு காலையிலேயே வேனெல்லாம் புக் பண்ணி நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு மொட்டை போட்டு காது குத்துறதுக்காக தான் கிளம்பியிருக்கோம். அவங்களுக்கு இப்போதைக்கு மொட்டை போட்டு காது குத்தணும்னு எந்த பிளானுமே இல்லை, சடன் பிளான் தான். அண்ணாக்கு விசா வந்துடுச்சு. அவங்க 2-3 டேஸில் டிக்கெட் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்னும் 2 டேஸ்ல பாப்பாக்கு வந்துட்டு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ நீங்க வந்துட்டு அவங்க மடியில உட்கார வச்சு மொட்டை போட்டு காது குத்திட்டு, அதுக்கப்புறமா நீங்க டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால அவங்க 2 டேஸ் டிலே பண்ணி டிக்கெட்டும் போட்டாச்சு. முதல்ல எங்களோட குலதெய்வத்தை தான் போய் பார்த்தோம். அவங்க வந்துட்டு கூடங்குளத்துல இருக்காங்க. இவங்க தான் எங்களோட குலதெய்வம். அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் உவரி கிளம்பணும். ஏன்னா ஆல்ரெடி மாமி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம உவரி சுயம்புலிங்க சாமி கோவில்ல தான் மொட்டை போடணும் அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு நம்ம உவரி போகும்போது கூடங்குளம் ரூட் வழியா போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட குலதெய்வத்தை பார்த்துடலாம், பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வர வழியில இந்த ஒரு கோவில். இந்த கோவில் வந்துட்டு செம்பாலை சுடலை ஆண்டவர் அப்படின்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த கோவிலை சிரட்ட பிள்ளையார் கோவில்னு தான் சொல்லுவோம். சின்ன வயசுல இருந்தே சிரட்ட பிள்ளையார் கோவில்னே கேள்விப்பட்டு அந்த மாதிரியே தான் எனக்கு ஞாபகம். இந்த கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா உவரிக்கு கிளம்புனோம். நாங்க நாகர்கோவில்ல இருந்து ஒரு 6:30க்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஆனா வந்துட்டு உவரி போய் ரீச் ஆகும்போது கோவிலுக்கெல்லாம் போனதுனால உவரி போய் ரீச் ஆகும்போது 7:45 ஆயிடுச்சு. ஆனாலுமே எல்லாருமே மொட்டை போட்டு காது குத்திட்டு அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். டீயும் ஸ்நாக்ஸும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆனா குட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும், குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரு 4 குழந்தைங்க இருந்தாங்க ஃபேமிலியில. அவங்களுக்கு மட்டும் டிஃபன் வாங்கி குடுத்துட்டோம். ஏன்னா மொட்டை போட்டு கடல் குளிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு காது குத்தி இதெல்லாம் பண்ணும்போதே ரொம்ப டைம் ஆயிரும். அவங்க பசி தாங்கிக்கிட மாட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும் அதுல பக்கத்துல ஒரு கடையில கூட்டிட்டு போய் பூரி வாங்கி குடுத்தாங்க. நாங்க வந்துட்டு டீயும் ஸ்நாக்ஸும் தான் சாப்பிட்டோம். அந்த ஏவிஎஸ் பேக்கரின்னு ஒரு கடை இருந்துச்சு இல்லையா, அதுல தான் சாப்பிட்டோம். முதல்ல மாமா தான் போய் நான் டோக்கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கல. யாருக்கு மொட்டை போடுறோமோ, யாருக்கு காது குத்துறோமோ அவங்க வந்து இந்த கேமரால போட்டோ எடுத்து அதுக்கப்புறமா தான் டோக்கன் தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பாப்பாவே எடுத்துட்டு போய் டோக்கன் எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மொட்டை போடுறவங்களுக்கு தட்சணை கொடுக்கறதுக்காக அது கூட வச்சு கொடுக்க பழம், தேங்காய் எல்லாமே வாங்கியாச்சு. வாங்கிட்டு மொட்டை போட போயிட்டோம். போகும்போது அங்க கூட்டம் எதுவுமே இல்ல. நாங்க மட்டும் தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி 1, 2 மொட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. பாப்பா ஸ்டார்ட்டிங்ல அண்ணா கிட்ட வந்துட்டு அவங்க பாட்டுக்கு சமத்தா இருந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கத்திய வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வந்துட்டு அழத் தொடங்கிட்டாங்க. ஸ்டார்ட்டிங்ல அண்ணாவே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் அண்ணி போய் கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க போன பிறகும் பாப்பா வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணல. ரொம்ப துள்ள தொடங்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு இருக்கல. அதுக்கப்புறமா என்னோட மூத்த நாத்தனார் போய் அந்த பக்கம் நின்னுக்கிட்டு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்த்தாங்க. அவங்க ரொம்ப அழுதுட்டே தான் இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்லே கொஞ்சம் கூட எடுக்கல. அதுக்கு முன்னாடியே ரொம்ப அழத் தொடங்கிட்டாங்க. நல்லா பிடிச்சு வச்சு மொட்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரீயா விட முடியல. அதுக்கப்புறமா நான் கூட போய் கொஞ்சம் சமாதானப்படுத்தி பார்த்தேன். நான் போய் உட்கார்ந்த உடனே அவங்க வந்துட்டு நான் எடுப்பேன்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனா நான் அவங்கள தூக்கலங்கிறதுக்காக இன்னும் நல்லா அழத் தொடங்கிட்டாங்க. ரொம்ப துள்ளத் தொடங்கிட்டாங்க. இருக்கல. கால் வந்துட்டு தரையில மிதிச்சிருந்தாங்க இல்லையா? மிதிச்சு மிதிச்சு எழும்பத் தொடங்கிட்டாங்க. அப்புறம் நான் எழும்பி போயிட்டேன். என்னால முடியல. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து காலெல்லாம் 2யும் நல்லா புடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆட்டிட்டா எங்கேயுமே காயம் ஆயிறக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம் எல்லாருமே. புடிச்சு வச்சு மொட்டை போடுற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குமே பாப்பா அழும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ரொம்ப அழுறாங்களே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக பாதியில எடுக்கவா முடியும்? முடியாது இல்லையா? போட்டு தானே ஆகணும். அதனால நான் கொஞ்சம் தூரமா போய் நின்னுட்டேன். பக்கத்திலேயே நிக்கல. இருந்தாலும் அவங்க அழுற சவுண்ட் எனக்கு ரொம்ப கேட்டுட்டே இருந்துச்சு. மொட்டை போட்டது என்னமோ ஒரு 15-20 மினிட்ஸ்ல முடிஞ்சிருக்கும். ஆனா வந்துட்டு எனக்கு என்னமோ ரொம்ப நேரமா அவங்களுக்கு மொட்டை போடுற மாதிரியும், அவங்க ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்க மாதிரியும், சீக்கிரம் கையில வந்துரணுங்கிற மாதிரியும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அந்த டைம்லயும் நான் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். ரொம்ப காயம் எதுவும் ஆயிறக்கூடாது. ஏன்னா பாப்பா அசைச்சு ஆட்டி வேற விட்டுட்டு இருந்தாங்க. ப்ரே பண்ணிட்டே தான் நின்னுட்டு இருந்தேன். கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்துட்டு நம்ம இப்படியெல்லாம் அழுறத பார்த்தும் எடுக்காம போயிட்டாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கண்டிப்பா நினைச்சிருந்துருப்பாங்க.
இது ஒரு சந்தோஷமான ஃபங்க்ஷன் தான். பாப்பாக்கு மொட்டை போட்டு அழகா காதெல்லாம் குத்தி கம்மல் போடுறது. இருந்தாலுமே அது வந்துட்டு எல்லாருக்கும் ஹேப்பியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அம்மாக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் அது பெயின்ஃபுல்லான விஷயம் தான். ஏன்னா குழந்தை அழுதுட்டு இருக்கும்போது நம்மளால அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. இன்னொன்னு காது குத்துன பிறகு ஃபுல்லா அவங்க பெயின்லயே இருப்பாங்க. நம்ம ஃபுல்லாவே அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு அவங்கள பார்த்துட்டு இருக்க மாரி தான் இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வேற ரொம்ப நேரமா அவங்களோட கால பிடிச்சு வச்சிருந்தது அவங்களுக்கு அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிடுச்சு போல. நம்ம அப்பா வந்துட்டு நம்மள ரொம்ப பிடிச்சு வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு நெனச்சிருப்பாங்களோ என்னமோ! அவங்க தான் குளிக்க வைக்கிறதுக்கு, கடல் குளிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனாங்க. குளிச்சு முடிச்சு அவங்க கையில இருந்து என்கிட்ட வர வரைக்குமே அழுதுட்டே தான் இருந்தாங்க. நான் ஸ்டாப்பா அழுதாங்க. அவங்க கடல் குளிக்கிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா அவங்களுக்கு அழுதுட்டே குளிச்சதுனால, கடல் குளிக்கிறதும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்திருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வேற எப்படி குளிக்க வைப்பாங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா, குழந்தைய வந்துட்டு கரெக்ட்டா மூக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். டக்குன்னு குளிக்க வச்சுட்டு உடனே எடுத்துறணும். தண்ணி எதுவுமே மூக்குக்குள்ள, வாய்க்குள்ளலாம் போயிறக்கூடாது அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். சொல்லிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப. அதனால அவங்க கேர்ஃபுல்லா தான் குளிக்க வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனாலுமே கடல் குளிச்சு ஒரு 2, 3 நாளைக்கு அவங்களுக்கு கோல்டா தான் இருந்துச்சு. ரொம்ப கோல்டா இருந்துச்சு. பாப்பா ஃபுல்லா அழுதுட்டே இருந்ததுனால எனக்கு வந்துட்டு அந்த ஜாலி மைண்ட் செட்டே போயிடுச்சு. எப்படா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. நார்மலா நாங்க கோயிலுக்கெல்லாம் போனோம்னா, கடல் குளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா நான் போய் நிப்பேன். இந்த டைம் வந்துட்டு கடமைக்கு போய் குளிச்சுட்டு வந்த மாரி தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி போய் கடலெல்லாம் பார்த்து விளையாடி அந்த மாரி ஒண்ணுமே இல்ல. அவங்கள குளிக்க வச்சுட்டு இருக்கும்போதே நானும் சைடுல போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நேரா கிணத்துக்கு தான் போனோம் குளிக்கிறதுக்கு. தெப்ப குளத்த எட்டி பார்த்தோம். ரொம்ப பாசி படிஞ்சு இருந்துச்சு. அங்க யாருமே குளிச்ச மாதிரியும் இல்ல. அதனால வந்துட்டு இங்க குளிக்க வேணாம் அப்டின்ட்டு நேரா கிணத்துக்கு தான் போயிருந்தோம். ஆளுக்கு 2 வாளி இறைச்சி குளிச்சோம். கிணத்துக்குள்ளேயுமே தண்ணி எல்லாம் ரொம்ப இல்ல. ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு நம்ம எடுக்க எடுக்க உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டுருக்கோம் அப்டின்னு சொன்னாங்க. ஊத்து மாதிரி வரும்னு சொன்னாங்க. ஆனா தண்ணியே இல்ல. ரொம்ப அடியில தான் இருந்துச்சு. ஒரு வழியா குளிச்சு முடிச்சுட்டு, பிள்ளையார தான் ஃபர்ஸ்ட்டு கும்பிடுறதுக்காக வந்திருந்தோம். விநாயகருக்கு உடைக்கிறதுக்கு தேங்காவுமே கொண்டு வந்திருந்தோம். அந்த தேங்காவ வந்துட்டு மாமா கிட்ட இவங்க குடுத்தாங்க. மாமா வந்துட்டு எங்க 3 பேரையுமே நிக்க விட்டு, எங்க தலையெல்லாம் சுத்தி, அந்த தொட்டி ஒண்ணு இருக்கு. அந்த தொட்டியில கொண்டு போய் உடைச்சாங்க. 2 தேங்கா கொண்டு வந்திருந்தோம். 1 வந்து இங்க விநாயகருக்கு, இன்னொரு தேங்கா வந்துட்டு அங்கேயும் இது போல தொட்டி இருக்கும், தேங்கா உடைக்கிறதுக்கு. சுயம்புலிங்க சுவாமிக்கு, அங்கேயும் 1 வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு, சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டோம் நல்லபடியா. கரெக்ட்டா அந்த நட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்படியோ போய் கும்பிட்டுட்டு கீழயும் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் மத்த சாமிகள எல்லாம் போய் ஒன் பை ஒன்னா கும்பிட்டாச்சு. மாமா வந்துட்டு பாப்பாக்கு மொட்டையில சந்தனம் எல்லாம் தடவி விட்டாங்க. ஆல்ரெடி அந்த அர்ச்சனை தட்டுலயே சந்தனம் இருந்துச்சு. அதையே கரைச்சு தடவிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனா இங்க வந்துட்டு வாளியில சந்தனம், திருநீர் எல்லாம் இருந்துச்சு. நெறைய பேர் வந்துட்டு இதுல இருந்து தான் எடுத்து மொட்டையில எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே பாப்பாக்கும் நம்ம அது போலவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா தான் சந்தனம் எல்லாம் தடவி விட்டாங்க. சந்தனம் தடவும்போது அவங்க அழல. ரொம்ப கூலிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மத்த சாமிகள் எல்லாம் கும்பிட்டுட்டு கோவில் வாசல்லயே எல்லா பெரியவங்க கிட்டயும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு எங்களோட 2வது வெட்டிங் ஆனிவர்சரி. இன்னைக்கு வந்துட்டு ஃபேமிலில இருக்கிற எல்லா முக்கியமான நபர்களும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் எல்லா பெரியவங்க கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. மத்தபடி ஆனிவர்சரிக்குன்னு ஸ்பெஷலா எதுவுமே நாங்க பண்ணல பிளானிங். ஈவினிங் தான். இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்கும். அண்ணா மடியிலேயே தான் வச்சு மொட்டை போட்டு காது குத்துறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா சொல்லிட்டாங்க, என்னோட மடியில முதல்ல உட்கார வச்சு மொட்டை போட்டாச்சு இல்லையா, இனி வந்துட்டு சுனில் மடியில உட்கார வச்சு காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்துட்டு என்னோட 2வது அண்ணா. இவங்களுமே கம்மல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனா வந்துட்டு மூத்த மாமா வாங்கிட்டு வந்த கம்மல தான் நாங்க போட்டிருந்தோம். ட்ரெஸ்ஸுமே மூத்த அண்ணா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ தான் போட்டிருந்தோம். காது குத்தும்போதும் பாப்பா வந்துட்டு ரொம்ப அழத் தொடங்கிட்டாங்க. அது வந்துட்டு காதே குத்தல. முதல்ல வந்து மார்க் பண்ணுவாங்க இல்லையா? ஒயிட் கலர்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சு, அப்பமே அழத் தொடங்கிட்டாங்க. ரொம்ப அழத் தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. ஒரு பெர்சன் மடியில நம்மள இருத்துனாலே ஏதோ பண்ண போறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு.
ஆனா இது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டைமே எடுக்கல. ஒரு 2 மினிட்ஸ் அந்த மார்க் பண்றது, காது குத்துறது 2ம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள முடிஞ்சிடுச்சு. ஃபாஸ்ட்டா பண்ணிட்டாங்க. காது குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்துட்டு 2 காதுலயும் 2 காதுக்கு பின்னாடியுமே மருந்து வச்சு விட்டுட்டாங்க. காப்பி கலர்ல இருந்துச்சு அந்த மருந்து. ஆனாலுமே 1 வாரத்துக்கு தொடர்ந்து அடிக்கடி உப்பு தண்ணி தொட்டு வைக்க சொன்னாங்க. 1 வாரத்துக்கு பிறகு வந்துட்டு 2, 3 நாளைக்கு தேங்கெண்ணெய் தொட்டு வைக்க சொன்னாங்க. பாப்பாக்கு நாங்க அப்படிதான் வச்சோம். இப்போ அவங்களுக்கு புண்ணு எதுவுமே இல்ல. நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு 2 டேஸ் கழிச்சு நான் அந்த கம்மல கொஞ்சம் திருக்கி எல்லாம் விட்டு பார்த்தேன். அவங்களுக்கு அந்த புண்ணுல ஒண்ணும் கம்மல் ஜாம் ஆகல. நல்லா தான் இருந்துச்சு. உப்பு தண்ணி தொட்டு வைக்கிறதுனாலயோ என்னமோ டக்குன்னு காய்ஞ்சிடுச்சு. ரொம்பலாம் அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வரல. ஆனா வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. காது குத்தி முடிக்கும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே பசிச்சிருச்சு. ஒரு சிலர் போய் சாப்பிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, "இனி இப்போ போய் சாப்பிட்டோம்னா எப்படியும் ஃபாஸ்ட்டா குக் பண்ணிருவோம். ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும். அப்புறம் இங்க சமைக்கிற சாப்பாடு எல்லாம் வேஸ்ட்டா போயிரும்னு" நாங்க ஒரு சிலர் மட்டும் சாப்பிடல. மத்த எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க டிஃபன். ஏன்னா இதெல்லாம் முடியறதுக்கே ஒரு 12, 12:30 எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அடுத்து ஒரு 1 ஹவர் 1 1/2 ஹவர்ஸ்ல கண்டிப்பா என்னால சாப்பிட முடியாது. அப்படிதான் நான், என்னோட ஹஸ்பண்ட் அப்படி இன்னும் 1, 2 பேர் அப்படி இருந்தாங்க. மத்தவங்க எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஏன்னா பசி தாங்க முடியாது இல்லையா? இன்னொன்னு அங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே முழிச்சது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே பசியெல்லாம் வந்துரும். டிராவல் பண்ணது எல்லாம் சேர்த்து எல்லாத்துக்குமே பசிச்சிருக்கும். அதனால எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் மாமா, மாமி, என்னோட நாத்தனார் இவங்க எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. 2 நாத்தனார் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க வந்துட்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டு பாப்பாவ கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஆடெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் காட்டி குடுத்தேன். அழகா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மாமி, என்னோட அண்ணி வந்துட்டு ஒரு டாய் வாங்கி குடுத்தாங்க. அந்த டைம் ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால, அதுல கொஞ்சம் கடை எல்லாம் இருந்துச்சு. அவங்கள அந்த டைம் சமாதானப்படுத்துறதுக்கு கிலுக்கு மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் லைட்டும் எரியும். அந்த மாதிரி ஒரு டாய் வந்து வாங்கி குடுத்தாங்க. அத காட்டி கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு, வேன்ல போய் உட்காந்து கொஞ்சம் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நாங்க இங்க வந்து வெளிய உட்காந்துட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் அவங்க நார்மல் ஆக தொடங்கிட்டாங்க. ஆனா இருந்தாலுமே யாராவது எடுக்கிறதுக்கு வந்தாங்கன்னா, அவங்கள தூக்குறதுக்கு வந்தா மட்டும் அழத் தொடங்கிருவாங்க. அந்த மாரி இருந்துச்சு. சமையலுமே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, அந்த இடத்தையும் கொஞ்சம் எல்லா இடமுமே கொஞ்சம் நீட் இல்லாம தான் இருந்துச்சு. அந்த அத்தத்துல மட்டும் கொஞ்சம் தூத்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் பேர் மட்டும் சாப்பிடல. 2வது ஒரு பந்தி வச்சு 2வது சாப்பிட்டோம். என்னெல்லாம் வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, அவியல், முட்டைக்கோஸ், ஊறுகாய், அதுக்கப்புறம் ரைஸ், ரசம், சாம்பார், பாயசம், பருப்பு பாயாசம் தான் வச்சிருந்தோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. சாதம் மட்டும் கொஞ்சம் குழஞ்சது மாதிரி இருந்துச்சு. மத்தபடி அந்த பசிக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. பருப்பு பாயாசம் தான் வச்சிருந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே ரொம்ப நேரம்லாம் இருக்கல. ஃபாஸ்ட்டா எல்லா பொருளையும் வண்டியில ஏத்தியாச்சு. ஏன்னா வீட்டுக்கு போணும். ஈவினிங் வீட்டுக்கு போனா தான் அடுத்து சின்னதாவாவது எங்களோட ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்ண முடியும். வீட்டுக்கு போன உடனே அம்மா வீட்டுக்கு தான் போலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா ஹஸ்பண்ட் வீட்டு பக்கத்துல தான் அம்மா வீடு இருக்கு. அதனால அங்க வந்துட்டு இப்ப எல்லாரும் வந்திருக்கிறதுனால வந்தவங்கள வந்துட்டு வீட்டுக்கு போகாதீங்க. கொஞ்சம் அங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அங்க போய் எல்லாத்துக்கும் ட்ரீட் குடுத்துட்டு, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து கிளம்புற மாரி தான் பிளானு. நாங்க வந்துட்டு சாஸ்தா கோவிலுக்கு போகவே இல்ல. லாஸ்ட் தான் நாங்க போனோம். அங்க சமையல் வேலை அது இதுன்னு நடந்துட்டு இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டாங்க. நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேருமே போகல. அதனால நாங்க 3 பேரும் தான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். பொறுமையா சாமி கும்பிட்டுட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா வண்டிக்கு போனோம். நாங்க போன உடனே வண்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளம்பியாச்சு. ஈவினிங் ஒரு 4:30க்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ஒரு 6:00 எல்லாம் ரீச் ஆயாச்சு. அதுக்கப்புறமா கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பரோட்டா, சிக்கன் அந்த மாதிரிலாம் அவங்கவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அம்மா வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால வீட்டு சாப்பாடு தான் விரும்புவாங்க. அதனால வீட்டுக்கு போனதுமே அம்மாக்கு மட்டும் 2 தோசை நான் ஊத்திக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு, ஃபன் பண்ணிட்டு, இந்த டே எங்களுக்கு இப்படிதான் போச்சு.
இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.